29/11/2024 நிர்மல் 408 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம், எப்படி மிஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள் 28 காருண்யா 549க்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஒரு கவனக்குறைவாக தான் எடுத்துட்டோன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குன்னு மாத கடைசிங்கிறதுனால கொஞ்சம் பாயிண்ட்லாம் மாறி வரும். சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சுனாலே அதுலேருந்து பவர் நம்பராவது அடிக்கணும். அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸாக பாஸ் ஆகும். இருந்தாலும் போர்டு வாரியாக எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் நமக்கு பி போர்டு மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி எதுவும் வின்னிங் இல்லை. 6 மேலே 1 வந்திருக்கு, கீழே 9 வந்திருக்குது. சரிங்களா. நம்ம கொடுத்தது 12ங்கிற மாதிரிலாம் நம்பர் எடுத்திருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவு. எப்போவுமே ஒரு நம்பர் பவர் நம்ம கொடுக்குறதுல பவர் நம்பர் ஒன்று வந்துச்சுனாலே கண்டிப்பாக மறுநாளும் பவர் நம்பர் அன்னைக்கு பவர் நம்பர் எல்லாத்துக்குமே வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா 5-0ன்னு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பேட்டர்னில் எடுக்கிறது. அந்த மாதிரி உள்ளே வரும்போது எது வேணாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 50ன்னு வந்துருச்சா 6-1 அதான் அடிச்சிருக்காங்க பாருங்கள். 1-6ன்னு ஏபியில் அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு 169. 0-5 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. 7-2 அந்த மாதிரி தான் பார்த்தேன் நான். இல்லைன்னா டபுள்ஸாக வந்தால் வரும்னு. ஆனால் 9ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. ஏன்னா 2Dயில் கூட நம்ம கொடுக்கல. 9-4ங்கிற மாதிரி நம்பர் வராதுங்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் கொடுக்கல. மற்றபடியெல்லாம் வரும் அந்த 1-6ங்கிறது. அதனால தான் அந்த நம்பர் மட்டும் கொடுத்துருந்தேன். 0-5 அங்கே 7-2லாம் வர வேண்டிய நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேற்று நம்ம எடுத்தது 7ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி எடுத்தோம். 7-2ங்கிறத டார்கெட் பண்ணியிருந்தோம். அதனால தான் நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. சரிங்களா. நாளைக்கும் 29/11/2024 நிர்மல் 408 உண்டான ஒரு கணிப்பை பார்க்கலாம். 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கிங் எடுத்துக்கலாம். சரிங்களா. 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போடுங்க. பேசிங்கெல்லாம் வீடியோவிலே பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4ன்னு எடுத்துருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 2 அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7. நாளைக்கு ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கணிச்சு எடுத்துருக்கிறேன். சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரணுங்கிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி அடித்த பேட்டர்ன் மறுபடி பார்த்தா நாளைக்கு இந்த நம்பர்கள்லாம் வந்து வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம். சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 7-6ங்கிற மாதிரி இருக்குது. பி போர்டில் 5-1, சி போர்டில் 4-8. இந்த 2 எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன், வெளியில் கொடுத்துருக்குறேன். இங்கேயும் நம்ம 2 சப்போர்ட்டு கொடுத்துருக்குறோம், இங்கேயும் சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். உள்ளே வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா. சி போர்டு 4-8 வரலாம் அதிகபட்சம். 0ங்கிற நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது. அதனால 99க்கு 0 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், தள்ளி பார்க்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா உங்கள் கணக்கில் 0 சி போர்டுக்கு வந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8ஆம் நம்பரு 4ஆம் நம்பர் தான் அதிகபட்சம் எனக்கு தோணுது. அது பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால 0வை நான் வைக்கலை. சப்போஸ் வந்தாலும் வரலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிர்மல் 408ன்னு இருக்குது. அதில் ஒரு 0 இருக்குது. அதனால் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 0 வந்து சி போர்டில் பெண்டிங், அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 24, 72, 74, 79, 73, 20, 49, 75ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா. ஆனால் இதில் இருக்கிற நம்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. 24, 42, 72, 27, 74, 47, 79, 97. சரிங்களா. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பருக்கும் நாளைக்கும் பவர் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவர் நம்பர்னால் 4, 9, 1, 6, 0, 5, 7, 2. நேற்று 9ஆம் நம்பர் வச்சு கொடுக்கல. ஏன்னா 4 வந்துச்சுன்னா டபுள்ஸாக வரணுங்கிற மாதிரி கொடுத்தேன். ஆனால் நாளைக்கு 4, 9ங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வரலாம். சரிங்களா. 1, 6 திரும்பவும் வரலாம்னா வரலாம். ஏன்னா 1 டபுள்ஸில் காட்டுது, அதனால் சொல்கிறேன். 0, 5, 7, 2 அந்த மாதிரிலாம் வரலாம். நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டபுள்ஸாகவே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. டபுள்ஸ் இறங்கணும்னா மேலே இருக்கிற நம்பர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 77, 00, 11, 44 இது 4 நம்பர் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சரிங்களா. அதை நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 743, 724, 711,
178 620 749 758 710ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஒரு 8 செட்டு எடுத்திருக்கேன். பாக்ஸ்னால் இடம் மாறலாம். சி போர்டில் வைக்கிறது ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டில் இருக்கிறது சி போர்டுக்கு வரலாம், பி போர்டில் இருக்கிறது நான் வந்து அடிக்கலாம். ஏன்னா ஒரு பேட்டர்ன் வர அது 3 நம்பர் எடுப்போம். ஆனால் ரிசல்ட் வரும்போது எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் உங்களுக்கு கணிப்பில் நான் கொடுத்த நம்பர் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. எப்போவுமே அதுதான். சரிங்களா? சி போர்டு என்ன வருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திங்கனாலே நம்ம அழகாக பிடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு இதிலேருந்து ஏபிசி போர்டிலேருந்து கண்டிப்பாக இந்த 7 நம்பர் 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. இதுலேருந்து 7 நம்பரை கொடுத்துட்டு 3 நம்பர் வராதான்னு சொல்லி கேட்கலாம். தப்பு இல்லை. ஆனால் நம்ம கொடுக்குற போர்டு வாரியாக நம்ம எடுத்தோம்னா இந்த நம்பர் இந்த இதுக்கு வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.